Good morning students. This is the continuation of last virus video. Okay, in the living world part 3 I have explained you what is the structures and shape and the types of viruses. I have explained you structure and shape of the size and measurement of tobacco mosaic virus. I had explained you. So today I will explain about one important virus that you have studied in the last year itself. Okay, that is bacteriophage. What is that? Bacteriophage you have studied in the last year in your lower classes. You have studied, right? You should know about the bacteriophage. Okay, so I told you in the online class itself, in the from the day one I am telling phage, the meaning is virus. Bacteriophage, that is virus can able to infect the virus is called virus can able to infect the bacteria is called the bacteriophage. Okay, that's what I given you as the definition. Virus infecting the bacteria is called bacteriophage. Okay, so where it is present, it is abundant in the soil, sewage and water. ஸோ இந்த வைரஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா வாட்டரில் இருக்கும், சீவேஜ் மெயினாக ட்ரைனேஜ் வாட்டர், டிச்சி தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கும், ப்ளஸ் சாயிலில் இருக்கும், வாட்டரில் இருக்கும். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் bacteriophage அப்படின்னா டேட் போல் ஷேப்டு அண்ட் இட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஹெட், கோலார், டெய்ல், பேஸ் பிளேட், ஃபைபர்ஸ் இஸ் தேர் and it consisting of 2000 identical units or the capsomere units is there, and it is a long helical tail contains intertubular connecting to a head by the கோலார். ஸோ திஸ் இஸ் தி டேட் போல் ஷேப்பில் இருக்க ஒரு ஹெக்ஸாகானல் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஹெட்டு. திஸ் இஸ் யுவர் நெக் and it is connected with the sheath with the help of கோலார் and it is called the, இது வந்து கண்டிப்பாக 6 ஃபைபர் இருக்கணும். இந்த டயக்ராம் போடுறப்போ யூ ஷுட் நாட் மேக் 5 or 4 அந்த மாதிரி போடாத, இஷ்டத்துக்கு 6 ஃபைபர்ஸ் இருக்க மாதிரி போடு. Okay, so this is base plate. The plate which is carrying the tail fibers is called the base plate, and the colar means it is intertubular structure is connected by the intertubular structure of the bacteriophage is connected by the colar. Next to that you will be having neck, and this is blue color is called subunits or the identical units or the capsomere or the protein units which is covering the DNA of this bacteriophage. Bacteriophage is example of double stranded DNA. இதுக்குள்ள இருக்கிறது என்ன டைப்? double stranded DNA. There is a base plate is attached to the end tail. நான் சொன்னது தான். It contains 6 spikes and tail fibers. 6 ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டெய்ல் ஃபைபர்ஸ். டெய்ல் ஃபைபர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கூட கேட்பாங்க. ப்ளஸ் வைரஸோட சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு எக்ஸாம்பிள் என்ன? சூஸில் கேட்கலாம், மேட்ச்சில் கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம், கரெக்ட் பிக் அவுட் த இன்கரெக்ட் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு உனக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும். தே மே ஆஸ்க் யூ இந்த 1 mark கொஷின் இன் எனி ஃபார்ம், மேட்ச் ஆர் த சூஸ் ஆர் ஏதாவது ஒரு ஃபார்மில் கேட்பாங்க. ஓகே, ஸோ திஸ் கண்டெய்ன்ஸ் 6 ஸ்பைக்ஸ். அந்த ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பைக்ஸை வச்சு தான் பாக்டீரியாவை அட்டாக் பண்ண போகுது. இது யார் அட்டாக் பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி பாக்டீரியா. ஹவு? வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டெய்ல் ஃபைபர். இந்த ஃபைபர் தான் அழகாக ஜம்ப் ஆகி நிற்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஆங்கர் மாதிரி நல்லா பிடிச்சிட்டு நிற்கும். எதை? செல் மெம்ப்ரேன் ஆஃப் த பாக்டீரியாவோட அவுட்டர் சர்ஃபேஸை கேட்ச் பண்ணி நிற்கிறது இந்த 6 ஸ்பைக்ஸ் தான். DNA molecule is consisting of 50 micrometer tightly packed in the head of the phage. DNA contains 1000 times better than the phage itself multiplication of life cycle of the phages. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, டைட்டாக அதுக்குள்ளே டிஎன்ஏ வந்து நல்லா டைட்டாக காம்பேக்டாக சுருண்டு அழகாக பேக் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த டிஎன்ஏவை நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வைரஸோட சைஸை விட 1000 மடங்கு, thousands ஆஃப் த டைம் இட் இஸ் பிகர் இன் சைஸ். ஆனால் அது எல்லாமே அதை அடக்கி காம்பேக்டாக அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் வில் மூவ் ஆன் டு த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பாஜஸ். வாட் இஸ் த லைஃப் சைக்கிள்? எப்படி அது வைரஸை அட்டாக் பண்ணுது, எப்படி வைரஸ் வந்து பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுது, எப்படி பாக்டீரியா பாடிக்குள்ளே போயிட்டு அது வந்து மல்டிப்ளை ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகே, சேம் திங். கொரோனா எப்படி நம்ம பாடியில் 10 கொரோனா உள்ளே வருதுன்னா, நம்ம பாடி நம்ம செத்ததுக்கப்புறமோ இல்லை இன்ஃபெக்ஷன் க்யூர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் ஒரு 100 வைரஸ்லேருந்து thousands ஆஃப் வைரஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸில் இட் இஸ் கெட் மல்டிப்ளைட், ரைட்? அதே மாதிரி எங்கள் பாக்டீரியாவுமே
நம்மளோட பாடிக்குள்ளே போயிட்டு it is getting multiplied. Okay, this is two types is there, lytic cycle, lysogenic cycle. Lytic cycle na virulent cycle. Virulent meaning is கொஞ்சம் டேஞ்சரான ஒரு சைக்கிள். இன்னொன்று ஏவிரலன் சைக்கிள்னா அந்தளவுக்கு நாட் மச் டேஞ்சரஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஐம் கம்மிங் டு த லைட்டிக் சைக்கிள். ஸோ இந்த லைட்டிக் சைக்கிள் என்ன சொல்லியிருக்கான், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போட்டிருக்கான் அவனே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் பார். அட்டாச்மெண்ட், ஹவ் இட் இஸ் அட்டாச்ட், it is attached with the help of the fibers. What fibers it is? Tail fibers or the spikes or the 6 spikes of the bacteriophage which is get attached on the cell membrane of the bacteria. Okay, so with the help of the spikes or the fibers it is get attached on the bacteria. So that process is called the what is that? It's called the adsorption. Adsorption meaning is attachment. So T4 bacteriophage particles, it is going and interacting with the E. coli. E. coli is nothing but Escherichia coli is a bacteria. It is get affected or these are the host which is get affected by this virus or the bacteriophage. Okay, so the phage tail is contact with the receptor on the bacterial surface. What is a receptor on the bacterial surface? அப்படின்னா இந்த tip of this tail fibers பார்த்தீங்க அப்படின்னா this tip of the tail fibers will be having a some specific structure. That structures இப்போ lock and key, இப்போ key இருக்கா, லாக் இருக்கா, ஸோ லாக் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு we should insert the key, right? அதே மாதிரி இது key அப்படின்னா அதுக்கான லாக் பேட்டர்ன் எங்கே இருக்கும் அப்படின்னா presenting on the bacterial surface. So it is easily going and unlocking that அந்த ரிசப்டார் அந்த லாக் பேட்டர்னில் இருக்கிறத அந்த ரிசப்டார் பேட்டர்னை போயிட்டு it's going and it is attaching. So that is called adsorption. Okay, so next process is landing. Okay, so the receptor வச்சுட்டு அந்த இடத்துல அட்டாச் ஆகிட்டு landing, recognition of phage to bacterium. அதாவது லேண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம் recognition to phage to the bacterium அப்படின்னா the phage is that is the bacteria is recognizing யார் வந்து நம்மளை அட்டாச் ஆகிருக்காங்கிறத ரெகக்னைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் pinning in tail fibers bend and anchor the pins and base plate to the cell surface. Okay, once வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து இது உட்காந்ததுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், என்ட்ரி ஆஃப் த phage DNA and degradation of host DNA. இது வந்து பெரிய செகண்ட் எடுத்தோன்னே இப்படி நடக்காது, லேண்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு அட்டாச் ஆனோடனே இதோட சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து என்ன ஆகுது, இட் இஸ் கெட் லேண்டிங் அண்ட் பின்னிங்னா என்ன அப்படின்னா இதில் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபைபர்ஸ் தானே, அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இட் ஹாவ் த எலாஸ்டிக் கெப்பாசிட்டி மாதிரி ஜம்ப் ஆகிறது, ஸ்ட்ரெயிட் ஆகிறது, ஜம்ப் ஆகிறது, அதாவது வந்து சுருங்கிறது விரியாது, அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த டெய்ல் ஃபைபர்ஸ், அதனால் மேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன இருக்குது பாருங்கள், இது அழகாக அப்படியே இட்ஸ் கெட் பெண்டிங், அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு இது ஃபுல்லாக இதோட பேஸ் பிளேட் எங்கே இருக்குது, இந்த பேஸ் பிளேட் இஸ் அட்டாச்சிங் திஸ் ஆல் 6 ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் வரும்போது இட் இஸ் கெட் அட்டாச்ட் ஆன் த பேஸ் பிளேட் இஸ் அகெயின் கெட் அட்டாச்ட் ஆன் த பேக்டீரியல் செல் சர்ஃபேஸ். ஸோ ஏன் மேம் இந்த பேஸ் பிளேட் இங்கே அட்டாச் ஆகுது அப்படின்னா அப்போ தான் இதில் இருக்க டிஎன்ஏ டைரெக்டாக இட் இஸ் இன்ஜெக்டட் இன் டு த bacteria. இப்போ ஃபாஜ்குள்ளே இருக்க DNA it has to come inside the bacteria. Okay, so that is your second stage. Next stage என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் செல். மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் செல்னா இப்படி டைரெக்டாக வந்தோடனே டிஎன்ஏ உள்ளே போயிடுமா மேம்னா அப்படி போகாது. ஸோ எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுதோ டிஎன்ஏவை அந்த இடத்துல மெக்கானிக்கலாக கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணும், அங்கே இருக்க செல் மெட்டீரியலை கிளியர் பண்ணணும். அதை தான் அது என்ன சொல்கிறாங்க, மெக்கானிக்கல் டைஜஷன். ஸோ அந்த டைஜஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த கிளியர் பண்ணி மெக்கானிக்கல் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் த செல் particular place of the bacterial cell where this DNA is phage DNA get injected. Okay, இங்கே என்ன நடக்குது, அடுத்தது என்ன அப்படின்னா tail sheath is contraction என்னது சுருங்கிறது, ஒரு மாதிரி it is get contracted, pinning and shorter and thicker using ATP. The base plate is enlarges through the base plate get enlarges through the DNA injected into the bacterial cell. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, வாட் யூ ஹேவ் டு டூ, இங்கே வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, ஒன்ஸ் இட் கெட் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இட் நீட்ஸ் சம் ஏடிபி எனர்ஜி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணுது. டிஎன்ஏ இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இது வந்து ஹேஸ் டு பி
கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது இந்த பேஸ் பிளேட் வந்து இந்த பேக்டீரியல் சர்ஃபேஸில் இட் இஸ் பியூட்டிஃபுல்லி சிட்டிங். ஸோ வேர் இட் இஸ் மேக்கிங் a mechanical and enzymatic digestion of particular place of the bacterial cells, so thereby it is injected into that. ஸோ அதுக்கு வந்து இந்த பேஸ் பிளேட்டு உட்காரணும். அதுக்கு முன்னாடி இந்த இந்த பின்னிங் ப்ராசஸ், தட் இஸ் டெயில் ஃபைபர்ஸும் இது மேலே வந்து அழகாக என்ன ஆகணும், கான்ட்ராக்ட் ஆகணும். ஃபார் தட் இட் நீட் அ எனர்ஜி. ஓகே, அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னா, that is the injected DNA particle enter into the bacterial cell is called transfection. In the 2 mark question or the 1 mark question, definitely they will ask you what is a transfection. Transfection na எங்க இருக்க DNA இந்த bacterial DNA குள்ள forged DNA போச்சு அப்படின்னா, that is the bacterial cell குள்ள forged DNA போகுது, viral particle போகுது அப்படின்னா, that is called a transfection. Okay, next what they are telling, the empty protein coat outside the cell is called ghost. இப்போ இதில் இருக்க DNA இங்கே வந்துருச்சு இல்லையா, அப்போ இது empty வைரஸ் பார்ட்டிக்கல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ghost. Okay, it is not a host, it is a ghost. இது ghostன்னு சொல்லுவாங்க. The DNA which comes enter into the bacterial cell is called transfection அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, what is the next step of the absorption and penetration? penetration அப்புறம் third step is synthesis, degradation of bacterial chromosome, protein synthesis and DNA replication. ஸோ பாக்டீரியாவோட குரோமோசோமை போய் டீக்ரேட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணி DNA ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ உனக்கு தெரியும், you know that nucleus is consisting of chromosome consisting of gene. Okay, so நியூக்ளியஸ்க்கு உள்ளே போனதுக்கப்புறம் பாக்டீரியல் செல்குள்ளே போயிட்டு நியூக்ளியஸ்க்குள்ளே it is entered. After that what will be happen, it is entered into the bacterial chromosome. In the chromosome it is causing a degradation என்னது, it somewhat கொஞ்சம் அங்கங்கே டெஸ்ட்ராய் பண்ணுறது, எதை பாக்டீரியல் குரோமோசோமை கொஞ்சம் டீநேச்சர் பண்ணுறது, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரலாக அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது. ப்ளஸ் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வைரஸோட டிஎன்ஏ போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஓகே, எந்த ப்ராசஸில், அண்டர் த சிந்தசிஸ் ப்ராசஸ் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். யாரோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்? வைரஸோட டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதோட டிஎன்ஏவை அதே மல்டிப்ளை பண்ணிக்கும். ஓகே, அதோட டிஎன்ஏ அதே மல்டிப்ளை பண்ணிக்கும். ப்ளஸ் அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் கோட். உனக்கு தெரியும், டிஎன்ஏ வித் த வைரஸ் விச் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் கோட். எந்த வைரஸ்? தட் இஸ் பாக்டீரியோஃபாஜ். நம்ம இப்போ பார்க்குற T4 பாக்டீரியோஃபாஜில் ப்ரோட்டீன் வேணும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருந்தால் ப்ரோட்டீன் கோட் ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் உள்ளே வந்து டிஎன்ஏ சிந்தசிஸ் வேணும், டிஎன்ஏ வேணும். ஸோ அதுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மீனிங் இஸ் டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன். டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது ரெண்டுமே வைரஸோட பார்ட்ஸ் விச் இஸ் கெட் மல்டிப்ளைட் இன் த பாக்டீரியல் பாடி. எங்கே? பாக்டீரியாவோட செல்ஸ்குள்ளே, ஏன் மேம் பாக்டீரியாவோட பாடிக்குள்ளே இது நடக்குது அப்படின்னா, இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுற மெக்கானிசமும் இந்த டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மெக்கானிசம் எல்லாமே பாக்டீரியாவோட செல்குள்ளே இருக்கிறனால இட் யூசஸ் தட் மெஷனரி. ஓகே, நெக்ஸ்ட் ஐம் கம்மிங் டு த ஃபார்ஜ் டிஎன்ஏ டேக் ஓவர் த ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மெஷினரி. ஹோஸ்ட்னா இங்கே யார்? who is get affected here? Bacteria. So bacteria is called a host here. So this forged DNA, இந்த வைரஸ் டிஎன்ஏ உள்ளே வந்தோடனே இந்த பாக்டீரியல் செல்லில் இருக்க ஃபுல் மெஷினரி, பயோசிந்தட்டிக் மெஷினரி, அதுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வேணுமா, இல்லை டிஎன்ஏ சிந்தசிஸ் வேணுமா, எல்லாம் அதோட என்னென்ன சிந்தசிஸ் அதுக்கு வேணுமோ அதோட ஃபுல் சிந்தசிஸ்க்கும் இந்த ஹோஸ்ட், இந்த பாக்டீரியாவில் இருக்க சிந்தசிஸிங் கெப்பாசிட்டியை இந்த ஃபார்ஜ் டிஎன்ஏ எடுத்துக்குது. ஓகே, தென் டிஎன்ஏ ஆஃப் ஃபார்ஜ் ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட் இன்ஆக்டிவேட்டட். டிஎன்ஏ ஆஃப் ஃபார்ஜ், ஓகே, டிஎன்ஏ ஆஃப் ஃபார்ஜ் வந்து ஹோஸ்ட் டிஎன்ஏ. அப்போது இதோட பயோசிந்தட்டிக் மெஷினரி எல்லாமே இது எடுத்துக்கிறதுனால, ஸோ இதுக்கு பாக்டீரியாவுக்கு என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, பாக்டீரியாவோட டிஎன்ஏவை இன்ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பாக்டீரியாவில் இருக்கிற சிந்தசிஸ் கெப்பாசிட்டி எல்லாம் இது டேக் ஓவர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ ஃபார்ஜ் டிஎன்ஏ சப்ரஸஸ் தி சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன் அண்ட் டைரக்ட் த மெட்டபாலிசம் ஆஃப் செல் சிந்தசிஸ். Forged protein particles also replication of forged DNA takes place. ஸோ ஃபார்ஜ் வந்து உள்ளே வந்துட்டு ஹோஸ்ட் டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியலோட டிஎன்ஏவை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. ப்ளஸ் அதோட பாக்டீரியாவை வந்து நீ மெட்டபாலிசம் பண்ணுன்னு சொல்லுது. மெட்டபாலிசம் பண்ணால் செல் சிந்தசைஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை அதுலேருந்து அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங் இன் த சிந்தசிஸ் ஆஃப் அ ஃபார்ஜ். ஓகே, இங்கே பாரு,
synthesis of viral genomes and proteins. ஸோ இந்த ப்ளூ டார்க் ப்ளூஸ் எல்லாமே ஜீன்ஸ், வைரல் ஜீன்ஸ், வைரல் டிஎன்ஏ இதெல்லாம் வந்து பாக்டீரியல் செல்குள்ளே சிந்தசைஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அதோட ஹெக்ஸாகோனல் டேட் போல் ஷேப்பில் இருக்க அந்த ஹெட்டு, அதோட அந்த கோலார், அந்த இன்ட்ரடியூபுலர் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபைபர்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு எங்கள் பாக்டீரியா பாடிக்குள்ளே. அப்போ பாக்டீரியாவை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி பாக்டீரியாவோட பயோசிந்தட்டிக் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுற மெக்கானிசம் யூஸ் பண்ணி பாக்டீரியாவோட டிஎன்ஏவை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் த சிந்தசிஸ் வில் பி ஹேவிங் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். ஸோ ஒன்ஸ் த பாக்டீரியாவோட இந்த வைரஸோட டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் அப்புறம் செப்பரேட்லி அசம்பிள்டு as Faj particles called மெச்சுரேஷன். ஸோ உனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கெட் பாருங்கள், அந்தந்த டிஎன்ஏ ஹெட்டு, அந்தந்த ஃபாஜோட ஹெட்டுக்குள்ளே ஆல் த வைரஸஸ் டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ வந்து கெட்டிங் பேக் ஆகிட்டு அதாவது அசம்பிள் ஆகிடுச்சு. ஸோ கோலார் இருக்குது, இன்ட்ரடியூபுலர் ஸ்ட்ரக்சர், பேஸ் பிளேட்டு எல்லாமே அசம்பிள் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் கெட் அசம்பிள்ட் அண்ட் இட் இஸ் கெட் மெச்சோர்ட் ஆல்சோ. ஓகே, 20 minutes after the infection 300 new Faj are assembled. அப்போது ஏன் மேம் இங்கே 20 minutes ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க நீ கேட்கலாம். ஸோ த டபுளிங் டைம் இப்போது ஃபார் எஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஒரு பேபி வர்றதுக்கு மினிமம் நமக்கு எவ்வளோ ஆகும்? மினிமம் இல்லை, நார்மலாகவே 10 months ஆகும் ஒரு பேபி வரணும்னா, ரைட்? ஸோ பட் ஃபார் ஈகோலை, எஸ்டீரிஷியா காலை, இந்த மாதிரி பாக்டீரியாக்கெல்லாம் ஜஸ்ட் 20 minutes போதும். எவ்வளோ நேரம்? 20 minutes. ஸோ ஒரு பாக்டீரியா வந்து 2 பாக்டீரியாவாக மாறுறதுக்கு நமக்கு 20 minutes போதும். ஓகே, ஸோ அந்த 20 minutesல இந்த வைரஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு பாரு, 300 நியூ ஃபாஜஸ், அதாவது 300 நியூ ப்ரொஜெனிஸ், அது 300 நியூ வைரஸஸ் ஆர் அசம்பிள்டு வித்தின் 20 minutes ஆஃப் த எஸ்டீரிஷியா கோலை பாக்டீரியா. ஸோ அக்யூமுலேட்டட் ஃபாஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரிலீஸ்டு பை லைசஸ் ஆஃப் த ஹோஸ்ட் செல் வால். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாக்டீரியல் செல் தாங்காது. அப்போ என்ன ஆகும்? இட் கெட் லைஸ்டுனா பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு அல்டிமேட்லி ஆல் த 300 நியூ ஃபாஜ் பார்ட்டிகல்ஸ் இஸ் கம் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ அப்படியே அந்த டயக்ராமில் ரீகாப் பண்ணால் உனக்கு புரியும். ஸோ இட் இஸ் கம்மிங் அவுட், இட் இஸ் கெட் லைஸ்ட். ஸோ பாக்டீரியல் செல்னால தாங்க முடியாது, அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் அட் ஒன் சர்டைன் ஸ்டேஜ் இட் இஸ் கெட் பிரேக் ஆர் த லைசஸ் ஆஃப் திஸ் bacterial cell or the host cell or the Escherichia coli cells. It releases the Faj DNA. This Faj DNA is coming out. So Faj பார்த்தியா எப்படி அசம்பிள் ஆகிட்டு இருக்கு பாரு, அதை தான் போட்டிருக்காங்க. ஃபாஜ் அசம்பிளிக்கு தனியாக ஒரு சின்ன டயக்ராம். தென் இட் ரிலீசஸ். இது ரிலீஸ் ஆகிட்டு என்ன மேம் பண்ணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பாக்டீரியா இருக்குது, வேறு ஏதாவது நியூ பாக்டீரியா இருக்குது, வேறு ஏதாவது நியூவாக அஃபெக்ட் ஆகாத ஈகோலி பாக்டீரியா இருக்குன்னா அதை போய் இது வந்து என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ லைட்டிக் சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. தட் இஸ் விர்லன் சைக்கிள் இஸ் ஓவர். ஸோ த விர்லன் சைக்கிள் இஸ் நத்திங் பட், விர்லன் சைக்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுது, ஃபஸ்ட்டு ரிசப்டார் வச்சுட்டு அது மேலே வந்து அட்டாச் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ ரிசப்டார் அட்டாச் ஆகுது பாக்டீரியல் செல் சர்ஃபேஸில், லாக் அண்ட் கீ சிஸ்டம் மாதிரி. ஒன்ஸ் வந்து பாக்டீரியாவை ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு பாக்டீரியா அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுது? பின்னிங் அண்ட் லேண்டிங் அண்ட் பின்னிங் ப்ராசஸ் பண்ணி இட் இஸ் கெட் கான்ட்ராக்டட் டில் த பேஸ் பிளேட் அண்ட் tail fibers so that it releasing the DNA, that is called transfaction. The emptying of the virus particle is called ghost. அதுக்கப்புறம் it is inactivate or soon after it is enter into the bacteria, it is inactivate the DNA of the bacteria and it is activate the protein and it is take over the bacterial protein synthetic machinery to produce their parts of the viruses as well as their DNA. Okay, so அதுக்கப்புறம் next stage it is making the assembly. Okay, the assembly process அதாவது அதோட DNAs get packed into the virus head. Then at one stage, certain stage, it is lysis of the bacterial cell and it is released into the environment. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்னிங் அண்ட் லேண்டிங்கு ஏடிபி எனர்ஜி வேணும், அதை யூஸ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் த விர்லன் சைக்கிள் ஆஃப் த லைட்டிக் சைக்கிள் இஸ் ஓவர். ஐ எம் கம்மிங் டு த லைசோஜெனிக் சைக்கிள். லைசோஜெனிக் சைக்கிள் விர்லன் சைக்கிள் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணாது. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், அந்த வைரஸ் வந்து என்னது லைட்டிக் சைக்கிள் இந்த இதை நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேருந்து லைசஸ் ஆனது பாக்டீரியல் செல்லேருந்து ஃபாஜ் வந்து ரிலீஸ் ஆகுது, ஃபாஜ் டிஎன்ஏ. ஸோ திருப்பி ஒரு பாக்டீரியல் குரோமோசோம் போய் அட்டாக் பண்ணுது. ஸோ இங்கே போயிட்டு இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி இந்த பாக்டீரியாவும் செத்துருமா மேம் அப்படின்னா நோ அதர் வே. இங்கே என்ன பண்ணுது? பாக்டீரியல் குரோமோசோம் வந்து பிளாக் கலரில் இருக்குது, இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வைரல் டிஎன்ஏ, அதாவது வைரஸோட குரோமோசோம், வைரஸோட டிஎன்ஏ வந்து என்னது? ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்டீரியா நான் சொல்லியிருக்கேன், ஈகோலி பாக்டீரியா ஹேவ் த டெண்டன்சி டு மல்டிப்ளை இன்டு அ
20 minutes within a 20 minutes ரெண்டு செல்லாக மாறும். ஸோ இட் இஸ் பிகம் அ 2 cells வித் பர் அப்படியே வந்தது. அதாவது இந்த வைரஸோடய சேர்ந்து இந்த பாக்டீரியல் குரோமோசோமும் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுவாங்க, அதாவது பாக்டீரியல் குரோமோசோமோட ஃபாஜ், அதாவது வைரஸோட குரோமோசோமும் இணைஞ்சிருக்கிறது, வைரஸோட டிஎன்ஏவும் சேர்ந்துருக்கிறதுனால இட் இஸ் கால்டு ப்ரோஃபாஜ். இட் இஸ் திஸ் the bacterium is reproduced normally, copying and transmitting to it. That is, இங்கே பார்த்தீங்கன்னா லைசோஜெனிக் சைக்கிள் வந்து ஹார்ம் சைக்கிள் கிடையாது. ஏன்னா வைரல் டிஎன்ஏ இஸ் கெட் இன்கார்பரேட்டட் இன் த பாக்டீரியல் டிஎன்ஏ, தட் இஸ் கால்டு ப்ரோஃபாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, லைசோஜெனிக் சைக்கிள்னால் எனக்கு வந்து என்ன வார்த்தை இருக்கணும் அப்படின்னா, த வைரல் டிஎன்ஏ கெட் இன்கார்பரேட்டட் வித் த பாக்டீரியல் டிஎன்ஏ அண்ட் இட் இஸ் ஆல்சோ கெட் மல்டிப்ளைட் along with the bacterial cell. So that the incorporation of the viral DNA with the bacterial DNA is called ப்ரோஃபாஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இருந்தால் for me it is more enough. ஓகே, நெக்ஸ்ட் லைசோஜெனிக் சைக்கிள் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. இன்ஜெக்ட் ஆனது இன்டகிரேட்ஸ் இன்டு த பாக்டீரியல் குரோமோசோம் பை த ரீகாம்பினேஷன். எப்படி மேம் வந்து பாக்டீரியல் டிஎன்ஏவும் வைரல் டிஎன்ஏவும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னா பை த ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் என்னன்றது நெக்ஸ்ட் இயர் யூ வில் பி ரீடிங் டீட்டெயிலி. வீரியான் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் மெட்டீரியல். அதாவது பாக்டீரியா தான் வைரஸே தான், பட் வைரஸே வந்து அதோட வெறும் இன்ஃபெக்டிவ் மெட்டீரியல் மட்டும் நமக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் வீரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக லிவிங் செல்ஸ், எப்படி கொரோனாக்கு லிவிங் செல்ஸ் இருந்தால் தான் அது வந்து மல்டிப்ளை ஆகுமோ அதே மாதிரி தான் இது மல்டிப்ளை. இது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இட் இஸ் நாட் சர்வைவ். ஓகே, நெக்ஸ்ட் வீராய்ட்னா என்ன அப்படின்னா, அதுவுமே ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான், அதில் சுற்றி கேப்சிட் இருக்காது. ஓகே, இது டிஸ்கவர் பண்ணது டிஓ டைனியர் இந்த இயர் ஆஃப் 1971. லோ மாலிகுலர் வெயிட் இருக்கிறதுனால இது வந்து சிட்ரஸ் எக்ஸோகார்டஸ் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீசஸ் இந்த பிளான்ஸ். ஸோ இதில் நமக்கு இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிற இந்த வீராய்டு வந்து சிட்ரஸ் பிளான்ட்லையும் பொட்டேட்டோ பிளான்ட்லையும் டிசீஸ் காஸ் பண்ணும். பொட்டேட்டோக்கு வந்து ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸையும், பிளான்ட்டில் வந்து எக்ஸோகார்டிஸ் அப்படிங்கிறது சிட்ரஸ்னு அது லெமன் ஃப்ரூட்லேயும் காஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வீருசாய்ட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிஸ்கவர்ட் பை JW ரேண்டில்ஸ். அவரோட கோவர்க்கர்ஸ், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீருசாய்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவுமே டேஞ்சர் தான், பட் வைரல் ஆர்என்ஏவை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வைரஸ் இல்லாமல் வைரஸோட வீரியான், வீராய்ட், வீருசாய்ட் அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்குது. இது 3மே வைரஸ் மாதிரி தான், சில கிட்டத்தட்ட அதோட மோரர்லெஸ் வைரஸ் மாதிரி தான், ஆனால் ஒரு சில விஷயத்தை டிஃபர் ஆகிறதுனால அதுக்கு டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டான டேர்மில் சொல்கிறோம். யார் டிஸ்கவர் பண்ணாங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு 2 லைன்ஸ் உனக்கு, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ரியான்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ப்ரியான்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீனீஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல், ஒரு ப்ரோட்டீன் தான், ஒரு ப்ரோட்டீன் மெட்டீரியல் தான், ஆனால் நமக்கு அது டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்றாங்க. என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? இட் காசஸ் த டசன் fatal degenerative diseases of the CNS of humans and animals. நமக்கும் அனிமல்ஸ்க்கும் ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் போயிட்டு ஒரு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இன்ஃபெக்ஷியஸ் மெட்டீரியல் தான், ஜஸ்ட் ப்ரோட்டீன் தான், ஆனால் நமக்கு அது டேஞ்சர். எங்கே? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? பிரைன், ஸ்பைனல் கார்டு, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ இது காஸ் பண்ணுற டிசீஸ் பேர் என்ன அப்படின்னா CJD and BSE. ஓகே, ஸோ இதுதான் அதோட க்ரூட்ஸ்பீல் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூட்ஸ்பீல் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ராப்ளம் ப்ளஸ் இது வந்து என்செஃபலைட்டிஸ். ஓகே, BSE என்செஃபலைட்டிஸ் அப்படிங்கிறது இந்த 2 தான் நமக்கு வந்து பிரெயின் ப்ராப்ளமாக வந்து கொடுக்கும். ப்ளஸ் இந்த வைரஸ் இன்ஃபெக்டிங் தி BGனா ப்ளூ க்ரீன் ஆல்கே, which is blue green algae na algae, இந்த குளத்தில் பச்சை பச்சையாக படிஞ்சிருக்கும்ல, that is called blue green algae. So the virus which is infecting the blue green algae is called சைனோஃபாஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சைனோ அப்படின்னா சைனோபாக்டீரியா, தட் ஐ எக்ஸ்பிளைன் யூ இந்த கம்மிங் வீடியோஸ். ஆல்கேவை தான் சைனோஃபாஜஸ், அதாவது எப்படி பாக்டீரியாவை வைரஸ் அஃபெக்ட் பண்ணால் பாக்டீரியாஃபாஜன்னு சொல்கிறோமோ, ஆல்கேவை நம்ம அட்டாக் பண்ணால் அது வந்து சைனோஃபாஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃபர்மேன் அண்ட் மோரிஸ்ங்கிறவங்க தான் இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹாலிங்ஸ் அப்படிங்கிறவர் இன்ஃபெக்டிங் த கல்டிவேட்டட் மஷ்ரூம்ஸ் and dieback disease கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, if the virus is attacking the fungi, that is called mycoviruses or the mycophages. If the virus attacking the algae is called cyanophages. If the virus attacking the bacteria is called bacteriophage. So this is just plant disease is caused by the virus, animal disease is caused by the viruses, human disease caused by the viruses. Okay, tobacco disease by foot and cauliflower mosaic virus,
sugarcane mosaic virus, potato leaf roll, bunch top of banana, leaf curl of papaya, vein clearing of lady's finger, rice kangaroo disease, cucumber mosaic, tomato mosaic disease, foot and mouth diseases of viruses, rabies of the dog, and encephalitis disease. So, common cold, hepatitis B, cancer, SARS, AIDS, rabies, mumps, polio, chikungunya, smallpox, chickenpox, and measles, and now corona. Okay, so thank you.